வணக்கம். தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையில் ஒவ்வொரு கட்சியினரும் கட்சியின் தலைவர்கள், நட்சத்திர பேச்சாளர்கள் என அனைவரும் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியாக இந்த தேர்தலில் புதிய வரவாக பார்க்கப்படக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றார். அதன் தொடர்ச்சியாக ஏற்கனவே நெல்லை, தூத்துக்குடி பகுதிகளுக்கு சென்று அந்தந்த இடங்களில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் ஆதரித்து தீவிர பிரச்சாரம் மேற்கொண்ட விஜய் அதன் தொடர்ச்சியாக காரைக்குடி சென்று பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். அதற்காக சென்னையில் இருந்து தனி விமானம் மூலமாக மதுரை வந்தடைந்தார் விஜய். அங்கிருந்து அவர் பரப்புரை வாகனம் மூலமாக சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். அந்த நேரலை காட்சியை தான் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காரைக்குடிக்கு சென்று அங்கு அந்த பகுதியில் அந்தந்த அது சுற்றுவட்டார சேர்ந்த தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளரை ஆதரித்து தீவிர பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கின்றார். காரைக்குடி பேருந்து நிலையத்தில் இருந்து வஉசி சாலை, கழனிவாசல், வாட்டர் டேங்க் வழியாக தேவர் சிலை வரை திறந்த வேனில் சென்று பொதுமக்களிடம் ஆதரவு திரட்ட இருக்கின்றார். அதைத் தொடர்ந்து அவர் காரைக்குடி நோக்கி வரக்கூடிய காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கோம். மதியம் 12 மணிக்கு மேல் அவர் திறந்த வேனில் நின்று காரைக்குடி சென்று அங்கு பேச இருக்கின்றார். விஜயனுடைய பிரச்சாரத்துக்காக போலீசார் ஏற்கனவே பல்வேறு நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக இன்று மதியம் 12:30 மணியிலிருந்து 2 மணிக்குள்ளாக பிரச்சாரத்தை நிறைவு செய்ய வேண்டும். எந்த பாதையில் விஜய் வருகிறாரோ அதே பாதையில் அவர் செல்ல வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகள் எல்லாம் விதிக்கப்பட்டு விஜயனுடைய பிரச்சாரத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து விஜய் தற்போது காரைக்குடி நோக்கி சென்று வரக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். மதுரையிலிருந்து காரைக்குடி செல்ல 2 மணி நேரத்துக்கு மேல் ஆகும் என்பதால் தற்போது மணி 10:30 மணி ஆகின்றது. 12 மணி 30க்குள்ளாகவே அவர் ஏற்கனவே போலீசார் கொடுத்த அந்த நேரத்துக்குள்ளாகவே அவர் செல்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே தூத்துக்குடி, நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்களில் சென்ற தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள போதும் கூட அவருடைய தொண்டர்கள், தாவேக்காவுடைய தொண்டர்கள், விஜயன் ரசிகர்கள் தொடர்ந்து பின்தொடர் வந்தார்கள். அப்போது தூத்துக்குடியில் கூட விபத்தெல்லாம் ஏற்பட்டு சிலர் காயமடைந்தார்கள். அப்போது ஏற்கனவே போலீசார் தரப்பில் அறிவுறுத்தப்பட்டது, விஜயனுடைய பிரச்சார வாகனத்தை யாரும் பின்தொடர்ந்து செல்லக்கூடாது என்று கட்டுப்பாடுகள்லாம் விதிக்கப்பட்டது. ஆனால் அதையும் மீறி தற்போது விஜய் செல்லக்கூடிய அந்த பிரச்சார வாகனம் சூழ்ந்து கொண்டு ரசிகர்கள் இருப்பதையும் பின்தொடர்ந்து செல்வதையும் நாம் நேரலையில் பார்க்கின்றோம். இது ஏற்கனவே பலமுறை போலீசார் அறிவுறுத்தியும் கூட இது போன்ற செயல் என்பது நடந்து கொண்டு வருவது அதை தவிர்க்க முடியாத நிலையில் தான் காணப்படுகின்றது. அதன் தொடர்ச்சியாக நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்று பிரச்சாரம் மேற்கொண்ட விஜய் அதன் தொடர்ச்சியாக சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கின்றார். அடுத்தடுத்த பல்வேறு திட்டங்கள் அதற்கு முன்னதாக காரைக்குடியில் அவர் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கக்கூடிய நிலையில் ஏற்கனவே தாவேகா தொண்டர்கள்லாம் அவர் பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடிய இடத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். காவல்துறை அனுமதி கொடுத்திருக்கூடிய 12 மணிக்கு மேல் அவர் அந்த இடத்திற்கு சென்று தேவர் சிலை முன்பு திறந்த வேனில் நின்று விஜய் பேச இருக்கின்றார். விஜயனுடைய பிரச்சாரத்துக்கு 37 நிபந்தனைகளுடன் போலீசார் அனுமதி வழங்கினார்கள். குறிப்பாக ஏற்கனவே கூறியது போல 12 மணியிலிருந்து 2 மணிக்குள்ளாக பிரச்சாரத்தை நிறைவு செய்ய வேண்டும். அதற்கு பிறகு காலம் கடத்தக்கூடாது, அதற்குள்ளாக நிறைவு செய்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு செல்ல வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகள், 37 நிபந்தனைகள் விதிக்கப்பட்டது. அந்த நிபந்தனைக்கு உட்பட்ட அவருடைய பிரச்சாரம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அதைத் தொடர்ந்து ஏற்கனவே காரைக்குடி விஜய் வரக்கூடிய சூழ்நிலையில் அந்த பகுதி வழி அவர் செல்லக்கூடிய அந்த வழியாக இருக்கக்கூடிய மரங்கள், அதே போன்று டிரான்ஸ்பார்மர், மின்மாற்றிகள் உள்ளிட்ட அனைத்தும் இரும்பு சீட்டுகள் கொண்டு பாதுகாப்புகளாம் அமைக்கப்பட்டது. அதாவது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், இது மரங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு அரண்கள் ஏற்படுத்தப்படுவது என்பது இதுவரை இல்லாத ஒரு புது நிகழ்வாக தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் விஜயினுடைய ரசிகர்கள், தொண்டர்கள் விஜய் பார்ப்பதற்காக அவர் பிரச்சார வாகனத்தில் வரும்போது அதற்கு அருகே இருக்கக்கூடிய மரங்களில் மேல் ஏறி நின்று விஜயை பார்ப்பதற்கு செல்லக்கூடிய ஒரு ஆபத்தான நிலையெல்லாம் ஏற்படுத்துகிறார்கள். அதை நாம் நேரடியில் பார்த்துக் கொண்டிருக்கும். விஜய் செல்லக்கூடிய அந்த பிரச்சார வாகனத்துக்கு வழியாக அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சாலையில் இருக்கக்கூடிய மின் மாற்றிகள், டிரான்ஸ்பார்மர் என்று சொல்லப்படக்கூடிய மின் மாற்றிகள் மற்றும் மரங்கள் இதுவரை பல தலைவர்கள் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் முதல் முறையாக ஒரு தலைவர் பிரச்சாரத்துக்கு வருவதற்காக மரங்களுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருப்பது என்பது தற்போதுதான் நாம் புதிய ஒரு நடைமுறையாக பார்க்கின்றோம். விஜய் வரக்கூடிய அந்த சாலை ஓரமாக இருக்கக்கூடிய மரங்களை சுற்றி அந்த இரும்பு சீட்டுகள் கொண்டு பாதுகாப்பு அரண்கள் அமைக்கப்பட்டிருப்பது என்பது இதுவரை தேர்தல் வரலாற்றில், பிரச்சார வரலாற்றில் இதுதான் முதல் முறை என்பதும் நாம் பார்க்கின்றோம். அந்த அளவுக்கு விஜயின் மீது அதிக ஈர்ப்பு கொண்ட ரசிகர்கள், தாவேகா தொண்டர்கள் விஜய் அருகில் சென்று பார்க்க வேண்டும், விஜய் தெளிவாக பார்க்க வேண்டும் என்பதற்காக கூட்டத்தினர் மத்தியில் செல்ல முடியாது என்பதற்காக மரத்தின் மேல் ஏறி நின்று கிளைகள் மூலமாக கிளைகளில் தொங்கியும் கிளையை பிடித்தவாறு நின்று கொண்டும் விஜய் பார்ப்பதற்காக சென்று கொடுக்கக்கூடிய ஒரு நிலை என்பது தொடர்ந்து நடந்து கொண்டு வரக்கூடிய காரணத்தால் விஜயினுடைய பாதுகாப்பு கருதி மரங்களுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கூடிய நிகழ்வு என்பது தற்போது நடந்து கொண்டிருக்கு. ஏற்கனவே விஜயுடைய ரசிகர்கள், தொண்டர்கள் மரக்கிளையில் தொங்கிக் கொண்டு விஜய் பார்க்க ஆவலுடன் அவர்கள் செல்லக்கூடிய நிகழ்வு, அதை தவிர்ப்பதற்காக மரங்களுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. பொதுவாக இது போன்ற தலைவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்ளப்படும் போது
தலைவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்ளும் போது தலைவர்கள் மற்றும் அங்கு வரக்கூடிய தொண்டர்களுக்கு பாதுகாப்பு போடப்படும். ஆனால் மரங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு போடப்படக்கூடிய நிகழ்வு என்பது இதுதான் முதல் முறையாக நாம் பார்க்கின்றோம். அந்த அளவு கூட்டம் என்பது விஜய்க்கு அதிகமாக வருவதையும் நாம் மறுக்க முடியாது. இதற்கு முன்னதாக நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கெல்லாம் தேர்தல் பிரச்சாரம் செல்லும் போது அதிக அளவிலான கூட்டம் கூடியது. அதனால் பாதுகாப்பு கருதி யாரும் விஜயனுடைய பிரச்சார வாகனத்தை பின்தொடர்ந்து வரக்கூடாது என்று அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருந்தாலும் கூட விஜய் மீது அதிக ஈர்ப்பு கொண்ட ரசிகர்கள், தொண்டர்கள் விஜய் பார்ப்பதற்காக அவருடைய பிரச்சார வாகனம் சூழ்ந்து கொண்டு வருகிறார்கள். அந்த அடிப்படையில் தான் அவர் வாகனம் வரக்கூடிய வழியாக இருக்கக்கூடிய மரங்கள், மின்மாற்றிகள் என அனைத்தும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் அதற்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதன் மேல் ஏறக்கூடாது என்பதற்காக அதை சுற்றி இரும்பு சீட்டுகள் எல்லாம் அமைக்கப்பட்டு பாதுகாப்பாளர் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்னும் 2 மணி நேரத்தில் விஜய் காரைக்குடி வர இருக்கின்றார். காரைக்குடி வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள், அதை சுற்றி இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் ஆதரவு திரட்டுகின்றார். அதாவது சரியாக சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி, திருப்பத்தூர், மானாமதுரை தனி தொகுதியாக இருக்கின்றது. மானாமதுரை ஆகிய 4 தொகுதியில் போட்டியிடக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர்களை ஆதரித்து விஜய் பிரச்சாரம் செய்கிறார். சிவகங்கை, காரைக்குடி, திருப்பத்தூர், மானாமதுரை ஆகிய 4 தொகுதியில் போட்டியிடக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர்களை ஆதரித்து விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். காரைக்குடி மாநகராட்சி அலுவலகம் எதிரே இருக்கக்கூடிய தேவர் சிலை முன்பு மதியம் 12 மணி முதல் 2:30 மணி வரை அவருக்கு அந்த பிரச்சாரம் செய்ய நேரம் வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்குள்ளாகவே அவர் பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு அங்கிருந்து செல்ல வேண்டும் என்பதுதான் போலீசார் விதித்திருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் மிக முக்கியமான ஒரு கட்டுப்பாடாக பார்க்கப்படுகிறது. தற்போது அவர் சென்னையிலிருந்து தனி விமானம் மூலமாக மதுரை வந்தடைந்து மதுரையில் இருந்து பிரச்சார வாகனம் மூலமாக அவர் காரைக்குடி நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். வழக்கமாக மதுரையிலிருந்து காரைக்குடி செல்வதற்கு 2 மணி நேரம் ஆகும். ஆனால் தற்போது ரசிகர்கள் கூட்டங்கள் அதிகமாக இருப்பதால் அதைவிட அதிகமான நேரமாகும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. எப்படியாக இருந்தாலும் 12:30 மணிக்குள்ளாகவே அவர் காரைக்குடியில் இருக்கக்கூடிய பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடிய அந்த பகுதியான தேவர் சிலை முன்பு அவர் சென்று விடுவார் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. 2:30 மணி வரை அவருக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கான நேரம் வழங்கப்பட்டிருக்கிறது. 12 மணி முதல் 2:30 மணி இந்த நேரம் என்பது வெயிலுடைய தாக்கம், வெயில் உக்கிரம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். அதனால் அங்கு இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய பாதுகாப்பு கருதியும் அவர்களுக்கு இந்த பிரச்சாரத்தை விரைவாக முடிக்க வேண்டும் என்ற நிபந்தனைகள் எல்லாம் விதிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் மதுரை விமான நிலையத்தில் இருந்து பிரச்சார வாகனம் மூலமாக காரைக்குடி, சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி நோக்கி விஜய் சென்று கொண்டிருக்கிறார். வழி நெடுங்கிலும் வழக்கம் போல ரசிகர்கள் பின்தொடர்ந்து வருவது, வாகனம் இருசக்கர வாகனம் மூலமாக பின்தொடர்ந்து வருவது அல்லது ஓடிக்கொண்டே பின்தொடர்ந்து வருவது உள்ளிட்ட நிகழ்வுகளும் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. இருந்தாலும் அவருடைய பிரச்சார வாகனம் என்பது சீரான வேகத்தில் காரைக்குடி நோக்கி சென்று கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். 12:30 மணியிலிருந்து 12 மணி முதல் 2:30 மணி வரை அவருக்கு வழங்கப்பட்ட பிரச்சார நேரத்தில் அவர் சென்றுவிட வேண்டும் என்ற அடிப்படையில் அவருடைய பிரச்சார வாகனம் காரைக்குடி நோக்கி சென்று கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். பாலாஜி.